சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா புகழ், என்னடா ஆச்சு? ஸ்டேஷனுக்கு போனீங்களே, என்னடா ஆச்சு? அங்க என்னதாடா சொன்னாங்க? சொல்லுங்கடா. மாமா என்ன ஆச்சு கேக்குறாங்களா? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? ஈஸ்வர் மாமா கிடைச்சாரா இல்லையா? சொல்லுங்க மாமா, எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் அமைதியா நிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க மாமா. அண்ணா, இப்போ எதுக்காக ரெண்டு பேரும் பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணா. அக்கா, லக்ஷ்மி அண்ணி எங்க? அவ உள்ளதான் அழுதுட்டு இருப்பா. என்னாச்சுன்னு சொல்லு புகழ். இந்த பாருங்க, நான் சொல்ல போறதை கேட்டு யாரும் பதட்டப்படாதீங்க, சத்தம் போடாதீங்க ஃபர்ஸ்ட், ஓகே? ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டெட் பாடி கண்டெடுத்திருக்காங்களா? ஐயோ, என்னடா சொல்லிட்டு இருக்க? அக்கா 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 காக்கா, சத்தம் போடாம கொஞ்சம் அமைதியா இருக்கா. அக்கா, அந்த டெட் பாடி அடையாளம் காட்டுறதுக்கு அண்ணியை நேர்ல கூட்டு வர சொல்லியிருக்காங்க. முறைப்படி அண்ணி தான் நேர்ல வந்து அடையாளம் காட்டணுமா? அண்ணி, அக்கா அக்கா ப்ளீஸ் போடாதக்கா, அண்ணி காதுல விழுந்துற போகுது. டெட் பாடி பக்கத்துல அண்ணனோட செல்போன் வேற கிடைச்சிருக்கு, அதான் கொஞ்சம் பயமா இருக்குக்கா. ஐயோ கடவுளே. அக்கா அழாத அக்கா, அது அண்ணன் தானே உறுதியா சொல்ல முடியாதுக்கா, வேற யாராவது கூட இருக்கலாம். அண்ணனா இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே வேண்டிக்கலாம்க்கா. அக்கா, இப்ப நீதான் எப்படியாவது அன்னிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போனோம்க்கா. அவங்க தான் அடையாளம் காட்ட முடியும். மாமா, இந்த விஷயத்தை எப்படி அக்கா கிட்ட சொல்ல முடியும்? அக்கா இதை தாங்கிக்க மாட்டாங்க. வெண்ணிலா, நீதான் எப்படியாச்சும் அன்னிக்கிட்ட விஷயத்த சொல்லணும். ஐயோ, என்னால சொல்ல முடியாது மாமா. நான் எப்படி மாமா சொல்லுவேன்? நீ தானே சொல்லணும், உன்னாலதான் தைரியமா சொல்ல முடியும். தயவு செஞ்சு போய் சொல்லுண்ண. டேய் தம்பி, நான் எப்படிடா? அண்ணா, நீ தைரியமா போய் சொல்லு. தம்பி, ஸ்டேஷன்ல என்னப்பா சொன்னாங்க? அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சொல்லுங்க தம்பி. என்ன தம்பி, நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க தம்பி. தம்பி, நீங்களாவது சொல்லுங்க, என்ன ஆச்சு? சொல்லுங்க தம்பி. என்ன அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? சொல்லுங்க. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க அண்ணி. ஒரு டெட் பாடி அண்ணன் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ் உங்களை வர சொல்லிருக்காங்க. அண்ணி அண்ணே, இந்த மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே, இல்ல அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. ப்ளீஸ் அண்ணி. இல்ல, எதுவும் ஆயிருக்காது. அண்ணி, எதுவும் ஆயிருக்காது அண்ணி. கடவுளே, எனக்கு அண்ணி, அவருக்கு என்ன ஆச்சோ? அண்ணி, 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 லட்சுமி, ஐயோ, அண்ணி, 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 தண்ணி எடுத்துட்டு வா. லட்சுமி, அண்ணி, அண்ணி, என்னாச்சு? அண்ணி, லட்சுமி, லட்சுமி, ஐயோ, அண்ணி, பாருங்க. இங்க பாரு. வெண்ணிலா, சீக்கிரமா கொண்டு வா. வெண்ணிலா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. லட்சுமி, லட்சுமி, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் கொண்டு வா. மாமா, இந்தங்க மாமா. அண்ணி, லட்சுமி, இங்க பாரு. அண்ணி, லட்சுமி, அண்ணி, அண்ணி, எழுந்துருங்க அண்ணி. அண்ணி, இங்க பாரு. லட்சுமி, அண்ணி, ஐயோ, அவருக்கு என்ன ஆச்சுங்க? என்னாச்சு? ஐயோ தம்பி, அது கண்டிப்பா இல்ல, அவரா இருக்காது. அவரா இருக்க மாட்டாரு. அண்ணி, தயவு செஞ்சு அழாதீங்க அண்ணி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அண்ணனுக்குலாம் எதுவும் ஆயிருக்காது. அவங்க ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக தான் சும்மா செக் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்காவது நம்ம போய் தான் ஆகணும். இல்ல தம்பி, என்னால முடியாது. நான் எதுக்கு யாரையோ போய் பார்க்கணும்? அவரு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. நான் வர மாட்டேன், நான் பார்க்க வர மாட்டேன். சும்மா ஒரு சந்தேகமா தான்க்கா கூப்பிடுறாங்க. அது மாமா தானே, எப்படி சொல்ல முடியும்? நீங்க பயப்படாதீங்கக்கா. கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாரு. அது மாமாவா இருக்காது.